அண்மைச் செய்தி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்டர் ஜோசப் வழங்க கேட்கலாம். விக்டர் ஜோசப், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு இன்று விவசாயிகள் கொண்டு வந்திருந்த சுமார் 4000 நெல் மூட்டைகள் கனமழையின் காரணமாக நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஏனென்றால் செஞ்சி பகுதியில் நெல்லுக்கு அதிக விலை போகும் என்பதால் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கீழ்பண்ணாத்தூர், வேட்டவலம், சேத்பட், ஆரணி, மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் இங்கு தாங்கள் விளைவித்த நெல் மூட்டைகளை கொண்டு வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை செஞ்சி பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் சுமார் 4000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து முழுவதும் சேதமடைந்தது. குறிப்பாக இந்த நெல் மூட்டைகள் மழையில் நன்கு சேதமடைந்து மட்டுமில்லாமல் மழைநீர் வடிய வேண்டிய வடிகால்வாய்கள் முறையாக இல்லாததால் மழைநீர் குளம் போல் தேங்கியதாலும் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்தனர். அதாவது நனைந்த நெல் மூட்டைகள் குறைந்த அளவுக்கே கொள்முதல் செய்யப்படும் என்பதால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர். இந்த செஞ்சி பகுதி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதிப்பு ஏற்பட்டு வரும் ஒரு நிலையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவது விவசாயிகளை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. விவசாயிகள் தொடர்ச்சியாக பலமுறை அரசிடம் பாதுகாப்பு மேற்கூரை அமைக்க வேண்டும் கோரிக்கை வைத்த நிலையிலும் அதிகாரிகள் விவசாயிகள் மீது எவ்வித கனிவும் காட்டாமல் தொடர்ச்சியாக மெத்தன போக்கோடு செயல்பட்டு வரும் நிலையில் விவசாயிகள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. எனவே தங்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு மேற்கூரை அமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தாங்கள் கடினப்பட்டு உழைத்து கடன் வாங்கி பல்வேறு சிரமங்களுக்கிடையே விளைவித்து கொண்டு வரும் இந்த நெல் மூட்டைகள் முறையான விலை போகாமல் இது போன்று மழையில் நன்கு சேதமடைந்த நிலையில் கை கேட்டியது வாய்க்கு எட்டவில்லை என விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். அருண். கை கேட்டியது வாய்க்கு எட்டவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ள நிலையில் இந்த நெல் மூட்டைகளின் நிலை என்ன ஆகும்னு விவசாயிகள் சொல்றாங்க. விக்டர் ஜோசப், இந்த மழையில் நடந்த நெல் மூட்டைகளால் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைக்காது என்றும் தாங்கள் கடினப்பட்டு பல்வேறு கடன்களை வாங்கி விவசாய தொழிலை செய்து வரும் நிலையில் பாதுகாப்பாக கொண்டு வந்த நெல் மூட்டைகள் அதிகாரிகளுடைய அலட்சியத்தால் பாதுகாப்பு மேற்கூரை திறந்த வெளியில் இந்த பாதுகாப்பு மேற்கூரை இல்லை என்பதால் தங்களுக்கு விலை குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதால் அவர்கள் கடன் வாங்கி கடனை அடைக்க முடியுமா, குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா என தெரியாமல் விவசாயிகள் மனவேதனையில் உள்ளனர். அருண். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்டர் ஜோசப்.